Hello, all APL participants, parents, and accounts teachers and school representatives. Happy New Year. This is CA Damodram, founder of My Career Point and APL ஓட கேம் மாஸ்டர். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் தெரிஞ்சிருக்கலாம். First of all, I congratulate all the team members for participating. State level competition நடக்குது. ஸோ அதில் உங்கள் ஸ்கூல் நீங்கள் ஒரு டீமாக இருக்கிறீங்க. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஃபார் யூ. ஸோ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அந்த ஏபிஎல் காம்படிஷன் Jan 10th சாட்டர்டே இன் சென்னை கிருஷ்ணசுவாமி உமன்ஸ் காலேஜ் அண்ணா நகரில் இந்த ஈவெண்ட், இந்த காம்படிஷன் நடக்க போகுது. இது வரைக்கும் நேஷ்னல் லெவலில் அக்கௌண்டிங்கோட ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு கேம் ஸ்டைலில் பண்ணியிருக்கோன்னா அது மை கரியர் பாயிண்ட் ப்ரொஃபஷனல் அகாடமி தான். ஸோ இது வந்து சீசன் 2 நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கிளாரிட்டி ஆல்ரெடி ரொம்ப விஷயங்கள் ரொம்ப வீடியோ மூலமாக, போஸ்டர் மூலமாக, வாய்ஸ் நோட் மூலமாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் எல்லாருமே பார்க்கணும். ஸோ தட் உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைச்சிரும். 10th January 2026 சாட்டர்டே, கம்மிங் சாட்டர்டே நீங்கள் எப்படி அந்த கேமை விளையாடணும், எப்படி வின் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸ் இதுக்குள்ளே நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ், நீங்கள் எல்லாருமே நான் சொன்ன அந்த வென்யூ கிருஷ்ணசுவாமி காலேஜ் சென்னை அண்ணா நகருக்கு 8 இல்லைன்னா 8:30 மார்னிங் 8:30க்குள்ளே நீங்கள் எல்லாருமே ரீச் ஆகணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட், நீங்கள் எல்லாருமே உங்களோட ஸ்கூல் யூனிஃபார்மில் வரணும். தேர்ட் பாயிண்ட், உங்கள் கூட உங்களோட அக்கௌண்ட்ஸ் டீச்சர் இல்லை ஏதாவது ஒரு ஸ்கூல் டீச்சர் இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸு கம்பல்சரியாக அசோசியேட் ஆகி வரணும். ஓகேங்களா? அண்ட் தென் நீங்கள் வந்து கூட உங்கள் பேரண்ட்ஸு, ரொம்ப பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் கூப்பிட்டுட்டு வரலாம். பட் டெஃபினட்டாக உங்களோட டீச்சர் இல்லைன்னா ஒரு பேரண்ட்டாவது அந்த ஃபுல் டீமுக்கு, ஒரு டீமுக்கு 2 பேர், ஒரு ஸ்கூலில் சப்போஸ் 3 டீம் வராங்க, 6 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா ஒரு டீச்சர் இல்லை ஒரு பேரண்ட்டு மொத்தமாக 3 டீம் சேர்ந்து கூட நீங்கள் வரலாம். ஓகே சார். நெக்ஸ்ட்டு வந்து 8லேருந்து 8:30க்குள்ளே வந்து டீம் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். நீங்கள் காலேஜில் வந்து ரீச் ஆன உடனே நம்ம டீம் ஃபுல்லாக அங்கே இருப்பாங்க, கோஆர்டினேட் பண்ணுவோம். நாங்கள்லாம் 7 o'clock வந்துடுவோம். ஸோ உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஃபார்ம் கொடுப்போம். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். நீங்கள் வர்றப்போ கம்பல்சரி நாங்கள் சென்ட் பண்ண எல்லாருக்குமே ஏபிஎல் என்ட்ரி டிக்கெட் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். 2 pages என்ட்ரி டிக்கெட் உங்கள் டீச்சர்ஸ்க்கும் சென்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட்க்கும் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிக்கெட்டை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி ஒரு டீமுக்கு ஒரு பிரிண்ட் போதும், பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து காமிச்சிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே உங்களுக்கு நம்மளோட மை கரியர் பாயிண்ட் அண்ட் ஏபிஎல் டீம் உங்களுக்கு ஒரு கிட் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஒரு ஃபைல் மாதிரி கிட் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. தேவைப்பட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ஃபைல், சிஏ ப்ரோக்ராம் பற்றி, ஸ்காலர்ஷிப் பற்றி, கேம்ஸோட ஃபுல் 10 லெவல் எப்படி விளாடணும் அதோட ஓவர் வியூ எல்லாமே உங்களுக்கு ஒரு கிட்டு வந்து உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு டேக் கொடுப்பாங்க உங்கள் டீம் நம்பரை போட்டு, அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். ஓகேவா? ஒன்ஸ் டீம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன உடனே சென்னை டிஸ்ட்ரிக்ட், நியர்பை திருவள்ளூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இல்லாமல் வெளியேந்து வர அவுட் ஸ்டேஷன் டீம்ஸ்க்கு வந்து நாங்கள் காலேஜ்லேயே டிஃப்ரெண்ட் கிளாஸ் ரூம்ஸ் வந்து கொடுக்குறோம் ஃபார் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. நீங்கள் வெளியேந்து வரீங்கன்னா நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகலாம். அங்கேயே வாஷ்ரூம்ஸ் இருக்குது. யூ கேன் சேஞ்ச் யுவர் ட்ரெஸ் வித் ப்ரைவசி. உங்கள் கூட வந்து உங்கள் பேரண்ட்டோ டீச்சர் இருப்பாங்க, எங்கள் சைட்லேருந்து கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 8:30க்குள்ளே உங்களுக்கு வெளியேந்து வர அவுட் ஸ்டேஷன் டீம்ஸ்க்கு அங்கே காலேஜ்லேயே கேன்டீனில் பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு 8:45 மேக்ஸிமம் 8:45க்கெல்லாம் நீங்கள் வந்து அங்கே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து இந்த கேம் விளையாட போகிறோம். ஒரு பெரிய ஹால் இருக்கும். அந்த ஹாலில் வந்து அசம்பிள் ஆகிடணும். ஹாலில் வந்து பார்க்குறப்போ ஒரு 6 டீமுக்கு வந்து ஒரு டீம் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. தெர் ஆர் க்ளோஸ் டு 120 125 டீம்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எவ்ரி 6 டீம்ஸ், 6 டீமுக்கு வந்து ஒரு டீம் மாஸ்டர் இருப்பாங்க. அந்த டீம் மாஸ்டர் யாருன்னா நம்ம மை கரியர் பாயிண்ட்ல சிஏ படிச்சுட்டு சிஏ இன்டர் முடிச்சவங்க இல்லை சிஏவே கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து டீம் மாஸ்டர்ஸாக இருப்பாங்க. எந்த ஸ்கூலோட டீச்சரோ ஸ்டூடெண்ட்டோ வந்து இந்த டீம் மாஸ்டர் ரோல் ப்ளே பண்ண மாட்டாங்க. நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா உங்கள் டீம் நம்பர் நோட் பண்ணுவோம் தவிர நீங்கள் எந்த ஸ்கூலு எந்த டீச்சர் நோட் பண்ணவே மாட்டோம். ரொம்ப ரொம்ப அன்பயஸ்டாக கிளியராக
ரொம்ப சூப்பராக வந்து இந்த கேம்ஸ் நடக்கும். யாருக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் ஃபேவரிசம் பண்ண மாட்டோம். ஸோ உங்களோட டீம் நம்பர் போட்டு 2 சேர் போட்டிருப்போம். அந்தந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அந்த ஹாலில் செட்டில் டவுன் ஆயிடணும். 9 o'clockலேருந்து 9:30க்கு வந்து ப்ரோக்ராம் இனாகிரேட் பண்ணுவோம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், சீனியர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்து அன்றைக்கி பேசுவாங்க, இனாகிரேட் பண்ணுவாங்க. ஹாஃப் அன் ஹவரில் ஒரு ப்ரேயர் சாங்கை குத்துவிளக்கு பண்ணிவிட்டு ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து உங்களை அட்ரஸ் பண்ணி பேசுனதுக்கு அப்புறமா எக்ஸாக்ட்லி 9:30க்கு ஏபிஎலோட கேம் ஸ்டார்ட் ஆகிடும். மொத்தமாக ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ மினி வீடியோஸ், தெர் ஆர் 10 லெவல்ஸ். ஒவ்வொரு லெவலாக ஸ்டார்ட் ஆகும். நான் தாமோதரம் அண்ட் ஒன் மோர் கேம் மாஸ்டர் சிஏ ராதாகிருஷ்ணன் தாஸ் சார், நாங்கள் 2 பேர் சேர்ந்து உங்களை கைட் பண்ணுவோம். லாட் ஆஃப் அவர் டீம் மெம்பர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸு முடித்தவங்க, செமி குவாலிஃபைட்ஸ், நம்ம மைக்ரோ பாயிண்டோட அவுட்புட் எல்லாருமே அங்கே இருப்பாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுவோம். அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ப்ளீஸ், நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் உட்காரத்துக்கு உங்களுக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து பசங்க கேம்ஸ் விளையாடுறப்போ அவங்க கூட உட்காரக்கூடாது. நீங்கள் உட்காரத்துக்கு பார்க்குறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்கும். யாருமே டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேம் நடுவில் வந்து டீம் மாஸ்டர்ஸ்கிட்டேயோ இல்லை கேம் மாஸ்டர்ஸ்கிட்டேயோ வந்து எந்த விதமான இன்ட்ராக்ஷன் நீங்கள் பண்ணவே கூடாது. எந்த விதமான சவுண்ட் பண்ணக்கூடாது. எதுவுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே வந்து நடுவில் டீவியேட் பண்ணக்கூடாது. நாங்கள் எடுக்கிற டிசிஷன் ஆஃப் ஃபைனல். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி ப்ராப்பராக அன்பயாஸ்டாக எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணி காமர்ஸ் எஜுகேஷன் 11th and 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால சீசன் 1 ரொம்ப சூப்பராக நடந்துச்சு. சேம் வே பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் சப்போர்ட் ரிக்வயர்ட் டு மேக் சீசன் 2 ஆல்சோ அ கிராண்ட் சக்ஸஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உட்காந்ததுக்கு அப்புறமா லெவல் 1 லெவல் 2 மாதிரி கேம்ஸ் கண்டக்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஈச் டீம் மாஸ்டர்ஸ் கிட்ட ஒவ்வொரு லெவலுக்கு தேவைப்பட்ட அந்த பசில்ஸ் வந்து கொடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த டீம் மாஸ்டர்ஸ் தான் டைம் ஸ்டார்ட் ஆகுறப்போ அந்த பசில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி டைம் முடிஞ்சோன்னு அந்த பசில்ஸ் வாங்கிப்பாங்க. தனியாக ஒரு டீம் வந்து அந்த பசில்ஸை எவால்வேட் பண்ணுறதுக்கு, ஸ்கோர் போடுறதுக்கு தனியாக ஒரு டீம் இருக்கும். அந்த டீம்கிட்ட யாருமே போய் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. எந்த டீச்சர் அலோடு இல்லை, எந்த பேரண்ட்ஸும் அலோடு இல்லை. ஸோ ஒவ்வொரு லெவலுக்கு அப்புறமா அவங்க ஸ்கோர் போர்டு அனௌன்ஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபஸ்ட்டு 3 லெவல்ஸ் நாக் அவுட்டே இல்லை. நீங்கள் வந்து ஈஸியாக எல்லாருமே விளையாடலாம். 4th லெவல்லேருந்து நாக் அவுட் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ 4th லெவல்லேருந்து நாக் அவுட் ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த நாக் அவுட்டில் நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணோம் யார் வந்து அடுத்த லெவலுக்கு குவாலிஃபை ஆகுறாங்கன்ட்டு. நாக் அவுட் ஆனவங்க தயவுசெய்து டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. நானும் எத்தனையோ கேம்ஸ் காம்படிஷன் விளையாடிருக்கேன் சின்ன வயசில். சில இடத்துல ஜெயிச்சிருப்போம், சில இடத்துல தோற்றுருப்போம். தோத்தா பயப்படவே கூடாது, டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் இந்த காம்படிஷனில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாக கிளாஸ் 11, 12 படிக்கிற ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷன் விளையாடுறதுல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூமெண்ட். அதுவே நான் ஒரு பெரிய சக்ஸஸாக ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த காம்படிஷன் எத்தனையோ பேர் ஆடிட்டர்ஸ், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ், ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வருவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க. இட்ஸ் அ பிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ டு ஷோ கேஸ் யுவர் டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸ். சக்ஸஸாக ஃபெயிலாக ட்ராஃபி எடுத்தோமான்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். வின் பண்ணுறோமா, ஃபீல் ஹாப்பி, வாவ் சூப்பர், 120 டீம்ஸில் நான் வின் பண்ணியிருக்கேன் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் நீங்கள் வீட்டுக்கு போகலாம். டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க இஃப் யூ நாக் அவுட். ஆனால் நாக் அவுட் ஆகுறவங்க எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன், ரிவைவல் கேம்ஸ் தோத்தாலும் ஜெயிக்கலாம். ஸோ ரிவைவல் கேம்ஸ் 1 and 2 இருக்கும். 4th லெவல், 5th லெவல், 6th லெவலில் நாக் அவுட் ஆகிற எல்லாருக்குமே வந்து ரிவைவல் ஆக்டிவிட்டி 1 நடக்கும். அதுக்கப்புறமா 4th லெவல்லேருந்து 10th லெவல் வரைக்கும், 9th லெவல் வரைக்கும் நாக் அவுட் ஆகிறவங்களுக்கு ரிவைவல் ஆக்டிவிட்டி 2 இருக்குது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொஃபஷனல் ஆடிட்டர்ஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து சிஏ ப்ரோக்ராம் பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குது காமர்ஸில், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணி ரிவைவல் ஆக்டிவிட்டிஸ் வைப்போம். ஃபஸ்ட்டு 3 லெவலில் நீங்கள் வின் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிவைவல் ஆக்டிவிட்டியில் ஆட் பண்ணுவோம். ஸோ 3rd ப்ரைஸ், 4th ப்ரைஸ் டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த லெவலுக்கு ஸ்கோர் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு 3 லெவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு 7 லெவல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் உக்காந்துக்கிட்டு பண்ணுவீங்க. பசில்ஸ் நாங்கள் கொடுப்போம், ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கும். கம்ப்ளீட்லி கிளாஸ் 11ஓட அக்கௌண்ட்ஸோட பேசிக்ஸ், ஜேர்னல், அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், கேஷ் புக்கு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், கோல்டன் ரூல்ஸ், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், மேஜர்லி இந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும்.
எல்லாமே 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ். உங்கள் ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி இருக்காது. ஓகேவா? தெளிவாக சொல்கிறேன். உங்கள் ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி இருக்காது. எல்லாமே நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு பேஜில் 2 பேஜ் பசில்ஸ் கொடுப்பேன். ரொம்ப திங்க் பண்ணி அனலிட்டிக்கல் மைண்டில் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். 8th லெவல் 9th லெவல் 10th லெவல் ஃபிசிக்கல் கேம்ஸ் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஸ்பாட்டில் வந்து நான் எப்படின்றது அனௌன்ஸ் பண்ணுவேன். 7th லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 7th லெவல்லிருந்து 8th லெவலுக்கு மொத்தமாக 8 டீம் மட்டும்தான் வந்து குவாலிஃபை ஆவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. 8th லெவல் இஸ் கால் குவார்டர் ஃபைனல், 9th இஸ் செமி ஃபைனல், 10th இஸ் தி ஃபைனல். ஸோ 7th லெவல்லேருந்து 8th லெவலுக்கு 8 டீமு தான் ப்ரொமோட் ஆவாங்க, குவாலிஃபை ஆவாங்க. அண்ட் 8th லெவல்லேருந்து 9th லெவல் செமி ஃபைனல்ஸ்க்கு வந்து 4 டீம் தான் குவாலிஃபை ஆவாங்க. அண்ட் 9th லெவல்லேருந்து ஃபைனல்ஸ்க்கு 2 டீம் தான் குவாலிஃபை ஆவாங்க. ஸோ 10th லெவலில் வின்னர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், ரன்னர் செகண்ட் ப்ரைஸ். அதுக்கப்புறமா ரிவைவல் கேம்ஸில் விளையாடுறவங்கள தேர்ட் அண்ட் ஃபோர்த் ப்ரைஸ் வந்து வி வில் டேக் இட் ஃபார்வர்ட். எல்லாருமே டெஃபினட்டாக ஸ்கூல் யூனிஃபார்மில் வரணும். அண்ட் ஒரு ரைட்டிங் பேடை கொண்டு வாங்க. உங்கள் நார்மல் ரைட்டிங் பேட் ஒன்று கொண்டு வாங்க. நார்மல் ஒரு எக்ஸாம் கிட்டு, பென்னு அதெல்லாம் தேவைப்பட்டால் கொண்டு வந்துக்குங்க. மற்றபடி பெண்ணை நாங்களே கொடுப்போம். கேல்குலேட்டர் எதுவுமே தேவையில்லை. எதுவுமே ப்ராப்ளமேட்டிக்காக நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓன்லி திங் இஸ் அந்த ஸ்பாட்டில் அந்த பசிலை புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணணும். அண்ட் எல்லாருக்குமே பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது. சர்டிஃபிகேட் கடைசியில் கொடுப்போம். 3:30க்கெலாம் கேம்ஸ் முடிஞ்சிடும். 3:30 4க்கெலாம் முடிஞ்சிடும். 4 to 5 வந்து வேலிடேட்டரி ஃபங்க்ஷன். அங்கேயும் வந்து பிக் பீப்புள், சார்ட் அக்கௌண்டன்ட்ஸ், எக்ஸ்பர்ட், சிஇஓ, சிஎஃப்ஓ ரேஞ்சில் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் மெயினாக வரணும். அதுக்கப்புறமா வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது. இதில் பெஸ்ட்டு பார்ட் என்னென்னா, மைக்ரோட் பாயிண்ட் நாங்கள் ஏபிஎல் மூலமாக ஒவ்வொரு லெவல் வின் பண்ண உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்காலர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் பேரண்ட்ஸோ டீச்சர்ஸ் ஸ்பாட்டில் வந்து எஸ் ஐ வாண்ட் டு ஜாயின் சிஏ ஹியர், நாங்கள் வந்து மைக்ரோட் பாயிண்ட் ஜாயின் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த லெவல் வின் பண்ணியிருக்கீங்களோ, எந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகபிளோ அதை நாங்கள் கொடுத்துட்டு நீங்கள் +2 முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ நீங்கள் 11th இருக்கீங்கன்னா நீங்கள் ஜூனியர் சாப்டர் ப்ரோக்ராம் இருக்குது. இப்போலேருந்தே நீங்கள் சிஏ ப்ரோக்ராம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து படிக்கலாம். ஆன்லைனில் ஆஃப்லைனில் படிக்கலாம். அது எல்லாமே வி ஆர் கோயிங் டு சப்போர்ட் யூ. ஓகே, ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் ஆல் த இன்ஃபர்மேஷன். ஸ்டில் யாருக்காவது ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குது, வேணும், அவுட் ஸ்டேஷன் டீம்ஸ்க்கு வந்து வேறு மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ லஞ்ச் டெஃபினெட்லி எல்லாருக்குமே லஞ்ச் இருக்குது. 2 டைம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வெளியேருந்து வர அவுட் ஸ்டேஷன் டீம்ஸ்க்கு வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நல்லா லாயலாக, ஸ்பிரிட்டோட, கான்ஃபிடென்ட்டாக, பாசிட்டிவாக சேர்ந்து விளையாடுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் எவ்ரி ஒன். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். பட் ஒரு கேம், ஒரு காம்படிஷன், ஒரு டோர்னமெண்ட் பார்க்குறப்போ கடைசியில் 2 பேர் 3 பேர் தான் வந்து வின் பண்ண முடியும். மற்ற எல்லாருமே வந்து நாக் அவுட் ஆகுறாங்கன்னா இட் இஸ் நாட் தட் உனக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். அந்த இடத்துல மேபி ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணியிருப்போம், அதனால நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். லைக் திஸ் ஜஸ்ட் சீசன் 2 தான். லாட் மோர் இஸ் தேர். ஸோ மைக்ரோட் பாயிண்ட் வில் ஆல்வேஸ் சப்போர்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். காமர்ஸ்னால ஒரு சைடில் ஒதுக்கி வச்சுருக்காங்க. காமர்ஸ் எஜுகேஷன் அப்லிஃப்ட் பண்ணணும். ரொம்ப பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கிராமத்துலேருந்து வெளியேந்து வந்து படிக்கணுன்றது தான் எங்களோட கனவு. அந்த ஜேர்னியில் லாஸ்ட் 10 years வித் 40 சார்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இந்த மைக்ரோட் பாயிண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வி விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் அ கிராண்ட் சக்ஸஸ். தேங்க்யூ.